கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்திகிட்ட மகேஷை பார்க்கணும்னு ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பார்த்து சில விஷயங்கள் பேசணுங்கிறாங்க. சரி வா ரேவதி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கார்த்தியும் ரேவதியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. கார்த்தி டாக்டரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண மகேஷ் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க. டாக்டர் பார்த்துட்டு, ஓ நீங்கள் தானே, அவர் இன்னும் கிரிட்டிக்கலாக தான் சார் இருக்காரு, நினைவே திரும்பல, இன்னும் 2-3 மணி நேரம் கழிச்சு தான் எங்களால் உறுதி சொல்ல முடியுங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுகாத ரேவதி, போய் மகேஷை நேராக பார்க்கலாங்கிறாங்க. கார்த்தி போய் பாருங்க, ரூமில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறாங்க டாக்டர். கார்த்தி ரேவதி மகேஷ் எந்த ரூமில் இருக்காங்கன்னு விசாரித்துக்கிட்டே அந்த ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே மல்லிகா டாக்டரும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பேசிட்டு நிற்கிறாங்க. ஐயோ அம்மா இங்கே எப்படி வந்தாங்கன்னு தெரியல, கூடவே மல்லிகா டாக்டரும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க கண்ணில் நாம் பட்டுட்டோன்னா இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. என்ன செய்யறதுங்கிறாங்க ரேவதி. சரி ரேவதி, இப்போதைக்கு நம்ம வந்தது அவங்களுக்கு தெரிய வேண்டாம், நாம் இப்படி மறைஞ்சு ஓரமாக நின்றுக்கலாங்கிறாங்க. காட்டு ஆமாம்மா அதான் சரி, ஆனால் மகேஷ் மட்டும் அம்மா கண்ணில் பற்றக்கூடாது. அப்படி ஒரு வேளை மகேஷை பார்த்துட்டாங்கன்னா அம்மா திரும்பவும் அவனை கடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாவம் மகேஷ் அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கானா அது என்னால தான். அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல தான் மகேஷ் இப்படி கடத்தி வச்சு அவனை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை நான் போய் காப்பாத்தின நேரம், ஆனா அவனை காப்பாற்ற முடியாம போச்சே. அந்த ரவடிங்க அவனை கத்தியால குத்தி இப்ப நினைவே இல்லாம இப்படி உயிருக்கு ஆபத்தான நிலையில கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம மாயாக்காட்ட சொல்லிடலாமா, அந்த அக்கா வந்து பாத்துக்குவாங்கல்லங்கிறாங்க ரேவதி. அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் ரேவதி, எல்லாம் பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க கார்த்தி. சரி அத்தையும் டாக்டர் அம்மாவும் போகட்டும், அதுக்கப்புறமா மகேஷை நேர்ல பார்க்கலான்னு கார்த்தியும் ரேவதியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்ததும், மல்லிகா நான் உன்னைத்தான் பார்க்கலான்னு வந்தேங்கிறாங்க. என்ன ஈஸ்வரி, என்ன எதுக்கு பார்க்க வந்தேன்னு கேட்கவும், அந்த மகேஷ் இருக்கிற இடம் உனக்கு ஏதாவது தெரிஞ்சதா, மகேஷை கண்டுபிடிச்சியான்னு கேட்குறாங்க மல்லிகா. அவன் எங்கே போனானே தெரியல, அவன் என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டான். அந்த அன்னைக்கு மட்டும் அவன் இருந்திருந்தானா அவனை கூட்டிகிட்டு போய் ரேவதி முன்னாடி எல்லா உண்மையும் சொல்ல வச்சிருக்கலாம். அந்த அன்னைக்குங்க பார்த்து அவன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் மல்லிகா. அதான் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படியாவது அந்த மகேஷ் மட்டும் நம்ம கையில் கிடைச்சான்னா ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வச்சு மாப்பிள்ளையும் ரேவதியும் 2 பேரும் சந்தோஷமா வாழ வைக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். இன்னமும் ரேவதி என் மேல கோவமா என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி, உனக்காக நானும் ஹெல்ப் பண்றதுக்கு தான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த மகேஷ் கையில கிடைக்காம போயிட்டானே, அதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த அன்னைக்கு மட்டும் நீ அவனை எப்படியாவது ரேவதி முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தீன்னா நானும் உண்மையெல்லாம் நிரூபிச்சிருப்பேன். அந்த அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சே சாமுண்டீஸ்வரி, எனக்கு வருத்தமா இருக்குங்கிறாங்க மல்லிகா. மல்லிகா டாக்டரும் சாமுண்டீஸ்வரியும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் வராங்க. டாக்டர் வணக்கம்னு சொல்லிட்டு, டாக்டர் என்ன வர சொல்லியிருந்தாரு, அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறாங்க. சாரி மேடம், நேற்று ஒருத்தர் அடிபட்டு ரொம்ப சீரியஸான நிலையில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சீஃப் டாக்டர் சொல்லியிருந்தாரு. அதுக்காகத்தான் உங்களை வர சொன்னாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு வர முடியாத காரணத்தினால வேறொரு டாக்டர் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க டாக்டருங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இப்போ அந்த பேஷண்ட் இப்போ எப்படி இருக்காருன்னு மல்லிகா டாக்டர் கேட்கவும், இன்னும் அவங்க நினைவில்லாமல் தான் இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மல்லிகா, ஓ அப்படியா, சரி நான் பார்க்கலாமான்னு கேட்கவும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற டாக்டர் இப்போ ரூமில் தான் இருக்காங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாங்கிறாங்க. அப்படியா, எனக்கு அது வரைக்கும் டைம் பத்தாது, சரி நான் கிளம்புறேன், மறுபடியும் இன்னொரு நாள் வந்து நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க மல்லிகா. சாமுண்டீஸ்வரி, என்னாச்சு, ஏது யாரு என்னன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி, அது யாரோ ஏதோ பிரச்சனையில் கத்தியால் குட்டிட்டாங்களாம், ரொம்ப சீரியஸான நிலையில தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. யாரோ ஒரு விஐபியா அவர் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஸ்பெஷல் டாக்டர் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க. அதான் என்ன கூப்பிட்டாங்க. அந்த டைம்ல எனக்கு டெலிவரி கேஸ் வந்ததுனால என்னால் அந்த நேரத்துக்கு வர முடியல. அதான் சரி இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போகலான்னு நான் வந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா, யார் எவருன்னு தெரியலையான்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம், நமக்கு எதுக்கு, பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதோட சரி, மற்றபடி அவங்கள பற்றி விசாரிக்க வேண்டிய நமக்கு தேவையில்லை. சரி சாமுண்டீஸ்வரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும், பேஷண்ட் எல்லாம் நிறைய பேர் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்பட்டுமாங்கிறாங்க. சரி வா மல்லிகா, நான் அந்த வழியா தானே போறேன், ட்ராப் பண்றேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல சாமுண்டீஸ்வரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்னு மல்லிகா சொல்லவும், சரி பார்த்து போன்னு சொல்லி 2 பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மகேஷ் இருந்த ரூம்ல 2 பேருமே திரும்பி பார்க்காத போனதுனால இந்த பக்கமா கார்த்தியும் ரேவதியும் அப்பாடா எப்படியோ அம்மாவும் பார்க்கல, மல்லிகா டாக்டரும் பார்க்கல. மகேஷ் அவங்க பார்க்காம போனது நல்லதா போச்சு. சரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போலாமாங்கிறாங்க. கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, மறுபடியும் வந்து பார்த்துக்கலாமா, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க கார்த்தி. ரேவதி மனசே இல்லாமல் கதை ஓரமாக போய் மகேஷை எட்டி பார்த்துட்டு சரி போகலான்ட்டு வராங்க. கார்த்தி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, மகேஷ்க்கும் மாயாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்குது. அந்த மகேஷ் உன் மேலே உண்மையான அன்போ பாசமோ காதலோ எதுவும் கிடையாது, எல்லாம் உன்னோட பணத்துக்காக அவன் நடித்த நடிப்பு. இது தெரியாமல் நீ மகேஷ் பார்க்கணும்னு பார்க்குற, சரி பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்தியும் அமைதியாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதி அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து
பார்த்துட்டு மகேஷை பார்த்ததும் கண்ணீர் விடுறாங்க ரேவதி. கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கார்த்தி கூட வராங்க. அப்போ தான் நம்ம பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாட்டி ஃபோன் பண்ணுறாங்களே என்ன விஷயமா இருக்கும்ன்ட்டு ரேவதிக்கு தெரியாமல் பேசணுங்கிறக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு ரேவதி, இப்போ வந்துடுறேன்னு சொல்லி கார்த்தி அந்த பக்கமாக போய் சொல்லுங்க பாட்டின்னு கேட்குறாங்க. கார்த்தி, நாளைக்கு புதன்கிழமைப்பா 10 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பேங்க்ல போய் நம்ம சாமி நகையை எடுத்துட்டு வந்துருங்கப்பாங்கிறாங்க. சரி பாட்டி, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் வந்துடுறேன், ஊர்க்காரங்களையும் அங்கே பேங்க்கு வர சொல்லுங்கங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா கார்த்தி, அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தலாமேன்னு சொன்னேன், வேற எதுவும் காரணம் இல்லைப்பா. நீ பார்த்து பத்திரமா வந்துரு. முக்கியமாக யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா, நீ தான் ராஜ சேதுபதியோட பேருன்னு தெரிஞ்சா சாமுண்டீஸ்வரி கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திருக்க கூட வாய்ப்பு இருக்குப்பா. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம எப்படியோ நீ வந்துருப்பான்னு சொல்றாங்க பாட்டி. பாட்டி, நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. புதன்கிழமை காலையில ஊர்க்காரங்க எல்லாரும் போய் பேங்க்ல நகை எடுக்கலான்னு பேச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னே கெத்து கெத்துன்னு இருந்து, ஆமா எத்தனை மணிக்கு போறது, அந்த கிழவியோட பேரை எத்தனை மணிக்கு வர்றான் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்றாங்க, சந்திரா, நாளைக்கு காலையில 10 மணிக்கு உங்க வீட்டு டிரைவர், அதான் அந்த ராஜ சேதுபதியோட பேரை வந்து நகையை எடுத்து கொடுக்க போறான். உங்க அக்காக்காரையும் கவனமா இருந்து எப்படியோ அவனை கையும் களவுமா பிடிக்கணும். ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேங்க்கு போகும்போது உங்க அக்காக்காரையும் கூட்டிகிட்டு வந்து நீ அங்கே நெல்லு. அவன் முன்னாடி இவன் எப்படி நகையை எடுக்கிறான்னு நம்ம பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க அக்காவுக்கு எல்லா விவரம் தெரியுங்கிறாங்க. ஆமாங்க, நான் சொன்னா அவன் நம்பவே மாட்டேங்கிறா. எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சு நான் கூட்டிட்டு வரேன் இருங்க. சரி, ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்க்க வராங்க. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. சந்திரா, நீ என்ன சொன்னாலும் சரி, ஆனால் என் மாப்பிள்ளைய பற்றி மட்டும் எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னேன் பலார்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிடுவேன் சந்திரா. எனக்கு வர்ற கோபத்துக்கு என் மாப்பிள்ளைய நீ தப்பு தப்பாக சொல்லிட்டே இருக்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, எப்போ எடுத்தாலும் நீ என் மாப்பிள்ளைய பற்றி தவறாக சொல்கிறதுனால ரேவதிக்கும் சங்கடம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சங்கடப்படுறாங்கிற. நீ தான் அவரை நல்லா புரிஞ்சுக்கல. அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி தராதரம் வேணும். அந்த தராதரத்தை நீ இழந்துட்ட. சென்னைக்கு நீ கூட்டி போய் இதுதான் உன் மாப்பிள்ளைன்னு நீ சொன்ன போதே எனக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருந்தது தெரியுமா. அந்த கிழவியோட பேரனை காட்டி என் மாப்பிள்ளைக்கு ஈடாக சொல்கிறீங்க. இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி என் மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு திட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி. அன்னைக்கு இப்படித்தான் நீ சந்தேகப்பட்டு கூப்பிடுறதுனால உன்னை நம்பி நான் சென்னைக்கு வந்தேன். அங்க வந்து பார்த்தா அந்த கோமாளி முன்னாடி அசிங்கப்பட்டு வந்தேன். அவ என்னடானா சரியான பில்டப் பண்ணிட்டு இருக்கான். என் முன்னாடியே ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த கிழவி பேரனோட பவுச காட்டுறதுக்கு தான் நீ அங்க கூட்டிட்டு போனியா? இதை பார் சந்திரா, நீ நினைக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு. திரும்ப திரும்ப என் மாப்பிள்ளை மேல நீ சந்தேகப்படாத, மரியாதையா இருந்துக்கோங்கிறாங்க. அக்கா, இந்த ஒரு தடவையும் நான் சொல்றத கேளு, தயவு செய்து நான் சொல்றத காது கொடுத்து கேளுக்கா. எல்லாரும் முட்டாளாக்க பாக்குறாங்க, நீயும் ஏமாந்து நிக்கிறேங்கிறாங்க. என்னதான் சொல்ல போற அப்படின்னு கோவத்தோட கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அன்னைக்கு மாமா மூலமா யாக பூஜை நடந்ததில்ல, அந்த கோயில் கும்பாபிஷேகம் வரப்போகுது இல்லை, அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த சாமியோட நகையெல்லாம் பேங்க் லாக்கர்ல தான் இருக்கான். அந்த நகையெல்லாம் எடுத்து பாலிஷ் போட்டு அம்மனுக்கு சாத்தணும்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிழவி பாட்டி பரமேஸ்வரி கிட்ட போய் பேசியிருக்காங்க. பரமேஸ்வரி கிழவி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அதனோட வீட்டுக்காரர், அதான் உன் மாமனார் ராஜ சேதுபதி ஊர்ல இல்லையா. அவர் ஊர்ல இல்லாத நேரத்துல பேங்க் லாக்கர்ல எப்படி போய் நகை எடுக்கிறதுன்னு ஊருக்காரங்க கேட்கவும், என் வீட்டுக்காரர் இல்லைன்னா என்ன, என் வீட்டுக்காரர் சார்பில் என் பேரை வந்து கையெழுத்து போட்டு எடுத்து கொடுக்கலாமே. அப்படித்தான் உங்க ஐயா, அதாவது என் வீட்டுக்காரரு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் பேரை உடனே வந்து பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையை உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவான். நகையை பாலிஷ் பண்ணி சாமிக்கு போட்டு அழகு பார்த்து மறுபடியும் கும்பாபிஷேகத்தையும் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துருவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அந்த கிழவி எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்கு. சரி, அது கூட ஊர்ல அது பேசியிருக்கு, அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, நீ இன்னுமே புரிஞ்சுக்காம இருக்கியக்கா. ராஜா சேதுபதி இருக்க வேண்டிய இடத்துல அந்த கிழவி பேரனை வச்சு நகை எடுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த உண்மையான பேரை யாருன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டாமாக்கா. உண்மையான பேரன் ரேவதியோட புருஷன் தான், நம்ம வீட்டு டிரைவர் தாக்காங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பா நாளைக்கு இவன் தாக்கா போய் அந்த நகையை எடுத்து கொடுக்க போறான். ஊருக்காரங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு பேங்க் வராங்களோ அந்த நேரம் பார்த்து நாமளும் போனோம்னா இவனை கையும் களமா பிடிச்சிடலாக்கா. முன்னாடி தான் இவன் நகை எடுக்க போறான், நீ வேணாலும் பாருங்கிறாங்க சந்திரா. சந்திரா, நீ சொல்றீன்னு நாளைக்கு நான் பேங்க் வந்தேன்னு வை, அங்க அந்த கிழவியோட பேரன் அந்த கோமாளி பையன் தான் வந்து நிற்பான். என்னை பார்த்து இலக்காரமா என்னெல்லாம் பேசுறான் அதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன விதியா? அவனை நேரில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு வெறிச்சலா இருக்கு தெரியுமா. திரும்ப திரும்ப அவன் முன்னாடி என்னை கொண்டு நிறுத்தாத சந்திரா. அதுவும் தாண்டி என் மாப்பிள்ளைய சந்தேகப்படுறது இனிமே சரியில்லை. அவர் தான் இவருன்னு சொல்லி நான் உன் பின்னாடி வந்தேன்னு வை. இவருக்கு பதிலாக அந்த கோமாளி வந்து நின்னானா நான் இவரை சந்தேகப்படுற மாதிரி இருக்காது. இவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? ஏன் திரும்ப திரும்ப இப்படி வீட்டுக்குள்ளேயே அசிங்கப்படுத்த நினைக்கிறேன்? ஒரு தடவை சொன்னா பத்தாதா? ஒரு தடவை பார்த்துட்டோம்ல, அடுத்தது திரும்ப அவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மதிப்பே இல்லாம போயிடும் சந்திரா. அக்கா, அன்னைக்கு நடந்தது ஏதோ சந்தர்ப்பவசமா தப்பு நடந்து போச்சு, ஆனா இந்த தடவை கண்டிப்பா தப்பு நடக்காதுக்கா. நான் ஆதாரத்தோட இவன் யாருங்கிற உண்மையை நான் உனக்கு காட்டுறேன், நீ வந்துதான் ஆகணும்க்கா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற வாக்கான்னு கெஞ்சுறாங்க சந்திரா. சந்திரா, இவ்வளவு தூரம் நீ கெஞ்சி கேட்கறதுனால இனிமேலாவது இந்த பேச்சை விட்டு இந்த ஒரே தடவை நீ கூப்பிடுறதுக்காக நான்
வர்றேன். ஆனால் இதுக்கப்புறமா நீ என் மாப்பிள்ளைய தப்பாக சொல்லக்கூடாதுக்கா. உன் மாப்பிள்ளை யாருங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீயே அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுப்பேக்கா. அப்புறம் நான் எதுக்கு பேச போகிறேன்? இவன் யாருங்கிற உண்மையை மட்டும் உனக்கு நிரூபிச்சிட்டேன்னா அது போதும்க்கா எனக்குங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, யாருன்னு நிரூபிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்க. நாளைக்கும் அந்த இடத்துல தப்பு நடந்தது, அப்புறம் உனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அதெல்லாம் எந்த தப்பு நடக்காதுக்கா. நான் சொல்கிற மாதிரி இவன் தான் அந்த கிழவியோட பேரன். உண்மையை நான் நிரூபிக்காத விட மாட்டேங்கிறாங்க. இதை பார் சந்திரா, நாளையோட நீ இந்த பேச்சை விட்டுணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. சத்தியமாக நாளைக்கோட சரிக்கா, இதுக்கப்புறம் இதை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். ஆனால் நாளைக்கோட அவனோட வண்டவாளம் தண்டவாளம் மாரிட்டா நீ தான் அவனை வீட்டில் வச்சுக்க மாட்டியே, துரத்தி அடிப்பியல்ல, அதுக்கப்புறம் அவனை பற்றி நாம் எதுக்குக்கா பேச போகிறோங்கிறாங்க சாந்திரா. அடுத்த நாள் பொழுது விடுஞ்சதும் ரேவதிக்கு சொல்கிறாங்க, எனக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், நீ பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணுறேங்கிறாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு ரேவதி கேட்குறாங்க. ரேவதி சாமுண்டேஸ்வரி கிட்ட போய் சொல்லிட்டு பேங்க் கிளம்புறாங்க. ராஜாவுக்கு எனக்கு கல்யாணம் நடந்த சாட்சியா நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணுமா, நாங்கள் 2 பேரும் கிளம்பி போயிட்டு வரோங்கிறாங்க ரேவதி. இந்த விஷயத்த கேட்டதும் சந்திராவுக்கும் சாமுண்டீஸ்வரிக்கும் தூக்கி வாரி போடுது. என்ன சந்திரா இது, நீ என்னமோ இவர் தான் அந்த பரமேஸ்வரி கிழவியோட பேரன், இவர் போய் தான் பேங்க் லாக்கரில் நகை எடுப்பார், இவர் கையெழுத்து போட்டால் தான் லாக்கர்லேருந்து நகை எடுக்க முடியும்னு ஏதோ கட்டுக்கதை சொல்லிட்டு இருந்த. இப்போ ரேவதியை கூட்டிக்கிட்டு அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. முக்கியமாக அவங்க 2 பேர்லையும் ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆகணும். நான் கூட அதை பற்றி இவ்வளவு நாளாக யோசிக்கல. நல்ல வேலை மாப்பிள்ளையும் ரேவதியுமே முடிவு பண்ணி இப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. நல்ல விஷயம்தான் மாப்பிள்ளை, நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பாடா எப்படியோ நம்ம சொன்னதா அம்மா நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ரேவதி. கார்த்தியும் ரேவதி ஹெல்ப் பண்ணதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே, அதனால என்னங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ரேவதி 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேங்க் வராங்க. ரேவதிக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிறக்காக ரேவதி பேங்க் வராங்க. கார்த்தி பேங்க்ல இவர் கையெழுத்து போட்டு அந்த அக்கரில் இருக்கிற நகையெல்லாம் எடுக்கிறக்காக கார்த்தி வராங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி வீட்டில் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஏ சந்திரா, இப்போ போனாலும் நம்ம ஏமாந்து தான் வரப்போகிறோம். மாப்பிள்ளை ரேவதியை கூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக போகிறாங்க, நீ என்னடானா பேங்க் வராங்கன்னு உறுதியாக சொல்கிற, இப்போ என்ன பண்ணுறதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்போ கூட போய் சொல்லிட்டு தான் அந்த டிரைவர் பையன் வெளியில் போயிருக்கான், நிச்சயமாக அவன் பேங்க் தாங்க போவான். ரேவதியை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவன் பேங்க் லாக்கரில் போய் நகை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இப்படி போய் சொல்லிட்டு வெளியில் கிளம்புறான். நம்ம நிச்சயமாக கண்டிப்பாக பேங்க்கு போனோம்னா உண்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கா, நீ வாங்குறாங்க. பார் சந்திரா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ சொல்றீங்கிறக்காக என் நேரத்தையெல்லாம் வீணடிச்சுட்டு அங்கே வந்து நிற்க முடியாது. சொல்றது பொய்ன்னு தெரியுது, ஆனால் இந்த விஷயம் மட்டும் பொய்யா இருந்தது உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா, நான் சொல்றத தயவு செய்து கேளு, நீ வா போலான்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க சந்திரா. சந்திரா உடனே சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. எங்க அக்கா காரிய வர சம்மதிக்க வச்சுட்டேன், கெஞ்சி கூத்தாடி அவளை வர வைக்கிறக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிப்போச்சு தெரியுங்களா. அந்த டிரைவர் பையில நம்பிக்கிட்டே இருக்கான், அவன் வேற ஒரு ரீல் விட்டுட்டு போயிருக்காங்க. ரேவதியை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறேன்னு போய் சொல்லிட்டு போறான். ரேவதியும் முட்டாள்தனமா அவன் பின்னாடி போயிருக்கான். நிச்சயமா ரேவதியை ஏதாவது ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவன் பேங்க் தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் பேங்க் வந்துருங்க, நானும் எங்க அக்கா காரியை கூட்டிக்கிட்டு பேங்க் வந்துடுறேங்கிறாங்க சந்திரா. சரி சந்திரா, அவன் நிச்சயமா கண்டிப்பா ஊர்க்காரங்களுக்காக வந்துதான் ஆகணும், அவன் வரட்டும், கையும் களவுமா படிச்சுக்கலாங்கிறாங்க. சிவனாண்டி முத்துவேல் இவங்களும் பேங்க் போறதுக்காக ரெடியா இருக்காங்க. இதை பார்த்துட்டுப்பா பேங்க்ல இருந்து நகையை எடுத்துட்டு வருவாங்க. அந்த நகையை அம்மனுக்கு சாத்தியா அழகு பார்ப்பாங்க. அப்ப அந்த நகையை நம்ம கையாடிடணும்னு சொல்றாங்க சிவனாண்டி. அது நம்மளுக்கு கைவந்த கலையாச்சே மகனே. சாமுண்டீஸ்வரியோட அம்மா சிவகாமி அந்த காலத்திலேயே அவ ஏதோ சாமி கும்பிட போனா, அந்த நேரம் பார்த்து சாமியோட நகையெல்லாம் திருடினது நான் தான். திருடிட்டு அவ அம்மா பேர்ல பழிய போட்டேன், அவளும் பழிச்சொல்லு தாங்க முடியாம செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவ சாவுக்கு காரணமும் நான் தான், அந்த நகையை திருடினது நான் தான். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இதே மாதிரி மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் விடுவேனா? அந்த நகையெல்லாம் சாமிக்கு போடட்டும், அதுக்கப்புறம் அந்த நகை என் கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சிவகாமி பழியை ஏத்துக்கிட்ட மாதிரியே இப்ப சாமுண்டீஸ்வரி பேர்லையும் நகையை திருடிட்டான்னு பழிய சொல்லி அவளையும் முன்னாடி தலகுனிய வச்சிடலாங்கிறாங்க. அடே அப்பா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலு 2 பேருமா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் ஏன் பொண்டாட்டி இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா நிச்சயமா எனக்கு எதிராக திரும்பினாலும் திரும்பிடுவா, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறாங்க சிவனாண்டி. என்னடா அவனே, எனக்கு இது கூடவா தெரியாது, அந்த நகையெல்லாம் திருடிட்டு அவ அம்மா பேர்ல பழி சொன்னதே அவனால தாங்க முடியாது, இதுல அவ அம்மாவை நான் தான் கொன்னேன்னு தெரிஞ்சா அதை விட அவனால ஏத்துக்கவே முடியாது, நான் எதிரி ஆயிடுவேன். அதெல்லாம் அவளுக்கு இந்த விஷயம் நீயும் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல வேண்டாம்னு 2 பேரும் ரகசியமா வச்சிருக்காங்க. சித்தப்பா, எப்படியோ அந்த 2 குடும்பத்தையும் பிரிச்சு வச்சுட்டீங்க, அதே மாதிரி காலத்துக்கும் அந்த 2 குடும்பமும் ஒன்று சேரக்கூடாது. இந்த
கும்பாபிஷேகமும் நடக்கக்கூடாது. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 குடும்பத்திலையும் பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும். அப்பதான் நாம நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க சிவனாண்டி. அதுக்கு தானே சிவனாண்டி நம்ம பேங்க் போறோம். பேங்க் போய் அந்த நகையை யார் எடுக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எடுக்கிறவன் அந்த கிழவியோட பேரன்னு சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வந்ததும் சாமுண்டேஸ்வரி பத்திரகாளி ஆட்டம் ஆடுவா. அவங்க குடும்பத்துல அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சாமிக்கு போட்ட நகையை அழுங்காம நாம திருடிட்டு வந்துடலாங்கிறாங்க. அருமையான ஐடியா சித்தப்பாங்கிறாங்க சிவனாண்டி. திருடுனா மட்டும் போதாதுப்பா, அந்த பழிய அழகா சாமுண்டேஸ்வரி மேல கோர்த்து விடணும். அதுவும் பொண்டாட்டி சந்திராவை வச்சு தான்ப்பா இந்த ஏற்பாட்டை பண்ணணுங்கிறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா. சந்திரா சாமுண்டேஸ்வரி மேல சரியான கோபத்தில் தான் இருக்கா. எப்ப அக்காவை தலை குனிய வைக்கணும்னு அவளும் காத்து கிடக்கா. 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்கிறதே சாமுண்டேஸ்வரி தான்னு சந்திரா சரியான கோபத்தில் தான் இருக்கா சித்தப்பா. சந்திராவும் நிச்சயமா நம்ம கூட்டுல தான் சேர்ந்துக்குவா. அவங்க அக்காவை பழி வாங்கறதுக்கு தான் அவளும் காத்திருக்கா. சரிப்பா, நேரம் ஆயிட்டே இருக்குது, நம்மளும் பேங்க் போலாம் அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் போறாங்க. ஊர்க்காரங்களும் எல்லாரும் திரண்டு போறாங்க. அங்க விருமனும் கூட வராரு. எல்லாருமே சேர்ந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி அங்க இருக்காங்க. பரமேஸ்வரி ஊர்க்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா வாங்க, உங்களுக்காகத்தான் நாங்களும் எல்லாரும் காத்திருக்கோங்கிறாங்க. பாட்டிமா, லாக்கர்ல இருக்கிற நகையை எடுக்க போலாமாங்கிறாங்க. ஓ, தாராளமா போலாமே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பாட்டியும் கிளம்புறாங்க. ஊர்க்காரங்களும் எல்லாரும் கிளம்பி போறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேருமே அங்க காத்து தான் போய் நகை எடுக்கிறாங்கன்னு இவங்களும் போறாங்க. பேங்க் லாக்கர்ல நகை எடுக்கிறதுக்காக ஊர்க்காரங்களும் காத்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா இவங்களும் போய் நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம இளையராஜா மாசா வந்து இறங்குறாரு. இளையராஜாவை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரியோட கண்ணுல அவ்வளவு கோபம் தெரியுது. சந்திராவை எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க. பாத்தியா சந்திரா, இவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியாங்கிறாங்க. அச்சோ அக்கா, கொஞ்சம் பொறு, யார் கையெழுத்து போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நீ பேசுக்கா, என்ன அப்படி பார்க்காதக்கா, எனக்கு பயமா இருக்குங்கிறாங்க சந்திரா. பொறுமையா இருக்கு சந்திரா, என்னோட கோவத்தை கிளறிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இளையராஜாவுக்கு பின்னாடியே தாத்தா ராஜசேதுபதியும் இறங்குறாரு. அவரை பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி இன்னும் கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாங்க. ஏ சந்திரா, இவங்க முன்னாடியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கியா? என் மாப்பிள்ளை பேரில் சந்தேகப்பட்டு வந்தது பெரிய தப்பா போச்சு. இதுக்கு மேலேயும் நான் உன்னை இனிமேல் நம்ப போகிறதா இல்லைன்னு சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல இருந்தே கோபத்தோடு போயிடுறாங்க. ராஜா சேதுபதியே போய் கையெழுத்து போட்டு ஊர்க்காரங்க கிட்ட நகையை எடுத்து கொடுக்குறாங்க. ஊர்க்காரங்களும் நகையை சந்தோஷமா வாங்கிட்டு போய் பாலிஷ் பண்ணி அதை நகையை சாமி கழுத்தில் சாத்துறாங்க. சேர்த்துக்காக ஊர்க்காரங்க எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கும் வந்து கும்பாபிஷேக திருவிழாவுக்கு முறையே அழைக்க வேண்டியது ஊர்க்காரங்க கடமை. நீங்களும் குடும்பத்தோட எல்லாரும் வந்து கலந்துக்கணுங்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி சரி வரம் போங்க. சாமுண்டீஸ்வரி குடும்பமும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்க நகை போட்டு அலங்காரத்தோட நிக்கிற சாமியை பார்த்து சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டு இருக்காங்க. கும்பிட்டு வெளியே வரும்போது அப்ப நகையை காணான்னு பழி சொல்றாங்க ஐயரு. சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. நான் சாமி தானே கும்பிட்டு வந்தோம், அதுக்குள்ள எப்படி நகை காணாம போச்சு? நாங்க சாமி கும்பிடும் போது சாமி கழுத்துல நகை இருந்ததுன்னு சொல்றாங்க. யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அங்க இருக்கிறவங்க ஆளுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. உங்க அம்மா காலத்துல சாமியோட நகையை திருடினா தாயோட புத்தி தானே பொண்ணுக்கு வரும், நீ தான் அந்த நகையை திருடிட்டேன்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு வந்ததே கோபம். தராதாரம் இல்லாத பேசிட்டு இருக்காதீங்க, யார் பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி நகை என்னால பல மடங்கு இந்த சாமிக்கு அள்ளி போட முடியும். காணமனு என் மேல திருட்டு பழி சொல்றதுக்கு உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குங்கிறாங்க. இதை பாருமா, நீ எவ்வளவு நகை வேணாலும் பண்ணி போடலாம், ஆனா சாமி கழுத்துல இருந்த நகையை நீ தான் கடைசியா பார்த்துருக்க. திரும்ப அந்த நகையை காணோம், அப்போ நீ தான் அதை திருடி இருக்கணும். சாமுண்டீஸ்வரிக்கு வேண்டாதவங்க, ராஜ சேதுபதிக்கும் வேண்டாதவங்க சாமுண்டீஸ்வரி பேர்ல திருட்டு பழி சுமத்துறாங்க. சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மாவுக்கு வந்த சோதனை மாதிரியே நமக்கு வந்துருச்சேன்னு கவலையோட நிக்கிறாங்க. அப்பதான் ராஜ சேதுபதிக்கு சாமி அருள் வருது. அருள் வந்து வாக்கு சொல்றாங்க. அந்த தலைமுறையில யாரோ கை வச்சு திருடுனத உன் அம்மா பேர்ல பழி சொன்னாங்க, இந்த தலைமுறையிலும் அதே நபர் தான் திருடி இருக்கான். அபாண்டமான பழிய சுமந்து நிக்கிறியான்னு வந்து கேட்கும் போது அப்படியே சாமுண்டீஸ்வரிக்கு கடகடன்னு கண்ணீர் போகுது. அங்க ராஜராஜன் வந்து நிக்கிறாங்க. ராஜராஜன் கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா, ஊருக்குள்ள நம்மளை கூப்பிட்டு மரியாதை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, இப்படி ஒரு திருட்டு பழியை சுமத்திட்டாங்கன்னு அழுகுறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம மாப்பிள்ளை இருக்காரு, பாத்துக்குவாருன்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி வந்து நிக்கிறாங்க. அப்ப விருமனை பார்க்கும்போது பதுங்கி போய்கிட்டு இருக்கிறத கார்த்தி பார்த்து விருமனுக்கு பின்னாடியே அந்த முத்துவேலும் போய்கிட்டு இருக்காரு. முத்துவேலு விருமனை சேர்ந்து தான் இந்த நகையை திருடி இருக்காங்கன்னு கார்த்தி யோகிச்சிடுறாங்க. கார்த்தி விருமனையும் முத்துவேலையும் கையோட இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துக்கிட்டு வந்து ராஜ சேதுபதிக்கு முன்னாடி விடுறாங்க. சேதுபதி அப்படியே உக்கரமா கையில வேலு சூதாயுதம் வச்சிருக்காங்க. 2 பேர்த்தையும் கீழே தள்ளி காலால மிதிச்சு சோளத்தை தூக்கி உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையாடான்னு கேக்குறாங்க. ஊருக்காரங்க முன்னாடி வேணா நீங்க தப்பிச்சிடலாம், காவல இருக்கிற இந்த கருப்பங்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு நெஞ்சில கால் வச்சு ராஜ சேதுபதி சூலாயத்தை எடுத்து அவங்க நெஞ்சில குத்த போறாங்க. அந்த நேரம் விருமனும் முத்துவேலும் பயந்துகிட்டு, ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க, செஞ்சதெல்லாம் தப்புத்தான், நாங்க தான் அந்த நகையை திருடிட்டோங்கிறாங்க. நடந்தது மட்டுமல்ல, பழைய கதையும் சொல்லுங்கடான்னு கேக்குறாங்க. அப்பதான் உண்மையெல்லாம் அந்த முத்துவேல் சொல்றாரு. வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிவகாமி இந்த சாமி நகையை திருடல, நான் தான் திருடுனேன். சிவகாமி
சிவகாமி பேர்ல பழைய தூக்கி போட்டு சிவகாமியை கொன்னதும் நான் தானே சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க முத்துவேலு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி கண்ணுல அப்படியே அனல் பறக்குது. அட பாவி, நகையை திருடுறது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை கொலை பண்ணனதும் நீதானா? இவ்வளவு நாளா இந்த ராஜ சேதுபதி தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டான், எங்க குடும்பத்தை தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டான்னு நான் தப்பா நினைச்சிட்டேனே. இத்தனைக்கும் காரணம் நீதானா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு அப்படியே பத்திரகாளியா போய் நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியா பார்த்து வெறுமனும் முத்துவேலும் பயந்து நடுங்கி நிக்கிறாங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, இனிமே நடக்க போறதா பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணலாமோ பண்ணிக்கலான்னு கார்த்தி சொன்னதுக்கு அப்புறமா மாப்பிள்ள நீங்க சொல்றீங்கன்னு நான் இவனை இப்போதைக்கு விடுறேன், என் அம்மாவை அழிச்சவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அவளை ஒரு கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அம்மா எதனால செத்தாங்க, யாரால செத்தாங்கன்னு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ராஜா சேதுபதி பரமேஸ்வரி பாட்டி மேல இருக்கிற கோவம் தணிஞ்சு அவங்க கிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டு மாமியா மாமனார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இது வரைக்கும் உங்களை சரியா புரிஞ்சுக்கல தானே எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. உங்க பையனாச்சு நல்லபடியா கும்பாபிஷேகத்தை நடத்தலாம், 2 குடும்பமும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. பரமேஸ்வரி பாட்டி அப்பா முருகான்னு சந்தோஷப்படுறாங்க.